அனைவருக்கும் வணக்கம். நம்ம நவம்பர் மாத கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் சயின்ஸ் எக்ஸ் டெக்னாலஜி சம்மந்தமாக என்னென்ன மாதிரி நிகழ்வுகளாக இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அல்ட்ரா இன்ஃபோர்ஸ்மெண்ட் கான்கிரீட்னு ஒரு கான்கிரீட்டாங்க. இது எதுக்காக அப்படின்னா கவர்மெண்ட் இஸ் ஒர்க்கிங் டு ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது கவர்மெண்ட் கட்டக்கூடிய பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும், பேங்கிங் செக்டார்ஸ் இருக்கக்கூடிய பில்டிங், அதாவது கவர்மெண்ட் கட்டக்கூடிய பில்டிங் இது. இந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து கிட்டத்தட்ட வந்து 25% வந்து எப்படி வந்து கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கான்கிரீட்டாங்க இது. இந்த கான்கிரீட் வந்து யூஸ் பண்ணுறது மூலமா, கான்கிரீட்னா என்ன, இந்த சிமெண்ட் இதெல்லாம் சேர்த்து இந்த பில்லர்லாம் எழுப்புவாங்க இல்லையா, ஸோ இதான் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நாம் இந்த அல்ட்ரா என்ஃபோர்ஸ்மெண்ட் கான்கிரீட் அப்படிங்கிற இந்த கான்கிரீட் யூஸ் பண்ணுறது மூலமாக அந்த அமௌண்ட்டில் வந்து 25% வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இந்த டெக்னாலஜி வந்து இதுக்கு முன்னாடி வந்து மலேசியாவில் இதை தான் வந்து பயன்படுத்திட்டு வராங்களாம். இந்த டெக்னாலஜி, இந்த யூஇசி அப்படிங்கிற இந்த அல்ட்ரா என்ஃபோர்ஸ்மெண்ட் கான்கிரீட் அப்படிங்கிறத இது முன்னாடி வந்து மலேசியாவில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்ட்ரென்த், டியூரபிலிட்டி அண்ட் ரெசிஸ்டன்ட் டு கிராக்கிங். அது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், நீண்ட நாட்களுக்கு வந்து உழைக்கக்கூடியதாக இருக்கும். ரெசிஸ்டன்ட் டு கிராக்கிங், அதாவது செவுறு கட்டும் போது வீரெலாம் விடும் இல்லையா, இந்த விரிசல்லாம் விடும் இல்லையா, ஸோ அந்த விரிசல்லாம் விடாமல் இது வந்து ரெசிஸ்ட் பண்ணணும், அந்தளவுக்கு இது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அப்படின்றாங்க. காஸ்ட் வந்து ஒரு 25% வந்து கம்மியாகும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஸ்ட்ரென்த்தானதுலாம் அப்படின்லாம் கிடையாது, ஸ்ட்ரென்த்தாகவே இருக்கும்ன்றாங்க. பாருங்கள், இதுடைய டென்ஸ்டு மைக்ரோ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது, ரொம்ப இறுக்கமான அந்த மைக்ரோ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வாட்டர் பெனட்ரேஷன் வந்து மினிமைஸ் பண்ணுமா. இந்த நீரானது மழை காலத்தில் வந்து உள்ளே போகும் இல்லையா, ஸோ அந்த பெனட்ரேஷன் வந்து மினிமைஸ் பண்ணுமா. அண்ட் என்ஹான்ஸ் த டியூரபிலிட்டி, ரொம்ப வருஷம் வந்து தாங்கக்கூடியதாக இருக்கும். ரெடியூசிங் த ரிஸ்க் ஆஃப் கரோஷன், அதாவது அரிக்கக்கூடிய தன்மை வந்து ரொம்ப குறைவானதாக இருக்கும் இதில் அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து அல்ட்ரா என்ஃபோர்ஸ்மெண்ட் கான்கிரீட் அப்படிங்கிறது. இதை வந்து கவர்மெண்ட் வந்து இந்த பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எப்படி வந்து பயன்படுத்துவது மூலமாக ஒரு 25% காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் செயல்படுத்தல வரல, இது வந்து இதுக்காக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக அனலாக் ஸ்பேஸ் மிஷனுங்க. அனலாக் ஸ்பேஸ் மிஷன் அப்படின்னா என்னென்னா, இஸ்ரோ ஹஸ் லான்ச்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அனலாக் ஸ்பேஸ் மிஷன் இன் லடாக்கில் இருக்கக்கூடிய லேன்ற இடத்துல இந்தியாவுடைய அந்த அனலாக் ஸ்பேஸ் மிஷனை வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே தான் வந்து தொடங்கியிருக்காங்களாம். இது எதுக்காக அப்படின்னா பாருங்கள், கண்டக்டட் ஆன் எர்த் இன் என்விரான்மெண்ட் தட் ரிசம்பிள் எக்ஸ்ட்ரா டெரிஸ்ட்ரியல் கண்டிஷன்ஸ். இது என்ன சொல்கிறாங்கன்னா சுருக்கமாக சொல்லிடுறோம் பாருங்களேன். இதாவது இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அஸ்ட்ரோநாட்ஸ் வந்து ஸ்பேஸுக்கு போகிறாங்க, உதாரணத்துக்கு நிலவுக்கு போகிறாங்க, செவ்வாய் கிரகத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியர் வந்து அவங்களுக்கு வந்து உகந்ததாக இருக்கணும் இல்லையா. இப்போ இந்தியாவிலே இந்த கிராவிடேஷனல் இந்த அட்மாஸ்பியரில் அவங்க இருக்கிறாங்க. இவங்க ஸ்பேஸுக்கு போகும்போது அங்கே அவங்களுக்கு போதுமான அந்த அவங்களுடைய சீரியஸ்நிலை ஆகட்டும், அவங்களுடைய அந்த ருட்டீன் பேட்டர்ன் ஆகட்டும். இப்போ நைட்டு நம்ம 10 மணி நம்மளுக்கு வந்து தூக்கம் வந்துடும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த புவியீர்ப்பு விசைக்கு நம்மளுடைய உடம்பு வந்து தகவமைச்சிருக்கோம் இல்லையா, இது ஸ்பேஸுக்கு போனால் எந்த அளவுக்கு இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் இல்லையா. இதை மானிட்டர் பண்ணுறதுக்காக நம்ம இந்தியாவில் ஒரு அமைச்சருக்கு ஒரு இடம் தான் வந்து இந்த அனலாக் ஸ்பேஸ் மிஷன் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, இப்போ நிலவில் இருக்காங்க இல்லையா, இப்போ விண்வெளிக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் வந்து பூமியில் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துக்கு அஸ்ட்ரோநாட்ஸ் கொண்டு போய் அங்கங்கே தயார்படுத்துவாங்க. இப்போ நம்ம திரைப்படங்களில் பார்த்துருப்போம், இப்போ நம்ம பூமியில் நடக்கிற மாதிரி ஸ்பேஸுக்கு போனால் நம்மளால் நடக்க முடியாது இல்லையா, அப்படியே ஒரு மாதிரி பறக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒரு ரூமுக்குள்ளே அந்த கிராவிட்டி எல்லாம் வந்து ஜீரோ பண்ணிவிட்டு அப்படியே பறக்கிற மாதிரிலாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க, நம்ம திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, பூமியில் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கே கொண்டு போயிட்டு அங்கே அது மாதிரி இந்த விண்வெளியுடைய அட்மாஸ்பியரில் எங்கெங்கெல்லாம் வந்து பூமியில் இருக்குதோ அங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்களோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. இது ஜாயின்ட் எஃபெக்ட் விச் இன்வால்வ்ஸ், அதாவது யாருடைய கூட்டமைப்புலாம் சேர்ந்து இதை செய்கிறாங்க அப்படின்னா ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் சென்டர் ஆஃப் இஸ்ரோவில் இருக்கக்கூடிய ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் சென்டர் அவங்களும், அதன் பிறகு ஆக்கா ஸ்பேஸ் ஸ்டுடியோ, அதன் பிறகு யூனிவர்சிட்டி ஆஃப் லடாக், ஐஐடி பாம்பே அண்ட் இஸ் பேக்டு பை லடாக் அட்டானமஸ் ஹில் டெவலப்மெண்ட் கவுன்சில். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த மிஷின் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்குறோம். இதோடைய கீ அப்ஜெக்டிவ்ஸ், முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மானிட்டர் ஸ்லீப், அவங்க தூங்கக்கூடிய நேரம் இருக்கு இல்லையா. இப்போ நமக்கு சொன்னோம் இல்லையா 10 மணி நம்மளுக்கு தூக்கம் வந்துடுறதுனால அந்த ருட்டீன் பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணிச்சிருப்போம். இதுலேயும் வந்து நம்ம ஒரு நாள் வந்து நைட்டு முழிச்சிருந்து பாருங்களேன், 2 நாள் 3 நாள் நம்ம நைட்டு தூங்காமல் இருந்தோம்னா நம்மளோட பேட்டர்ன், ஸ்லீப்பிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா. இதை மானிட்டர் பண்ணுறதுக்காக அது ஒரு நியூட்ரிஷன், அவங்களுடைய அந்த உட்கொள்ளும் திறமை நியூட்ரிஷன் எந்த அளவுக்கு வந்து இன்டேக் எடுத்துக்குது, உடம்பு வந்து எந்த அளவுக்கு அந்த நியூட்ரியன்ஸ் வந்து இன்டேக் எடுத்துக்குதுன்றது, அது பிறகு எக்ஸசைஸ் ருட்டீன்ஸு, சைக்கலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் டு ஐசோலேஷன், தனிமையாக இருக்கும்போது அவங்களுடைய மனரீதியான ரெஸ்பான்ஸ் எந்த மாதிரியான இருக்குது, அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் அவங்க இப்படிலாம் நடந்துக்கிறாங்க, இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்காக தான் இதோடைய
கீ அப்ஜெக்டிவ்னு சொல்கிறாங்க. எதுக்காக லடாக் அப்படின்னு பார்க்கும்போது, ஒய் லடாக்? லடாக்கோட ஐசோலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரையாக இருக்குது. அந்த இடத்துல உள்ள கிளைமேட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதே போல் ஹை ஆல்டிடியூட் இல்லையா, இப்போ நம்ம வந்து சி லெவலில் ரொம்ப கிட்ட இருக்கும் அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இதே வந்து நம்ம உயரமாக போகும்பொழுது நீங்கள் மலையெல்லாம் போனீங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா அதோடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வந்து இந்த குறைவாக இருக்கும். அதாவது மேலே போக 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 என்ன ஆகும், அது ஈர்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா, அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கு இல்லையா. இப்போ நம்ம வந்து கீழே இருக்கோம், இதே நம்ம ஒரு உயரமான பில்டிங்கில் போகும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்கும் இல்லையா, நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா இந்த உயரம் போக போக நம்மளை ரொம்ப அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு ரொம்ப கீழே போட்டு இழுக்கும். அப்போது நம்மளுக்கு அந்த உணவு செரிமானம் அப்படிங்கிறதுலாம் வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கல, டைஜஸ்டிவ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக பாருங்கள், எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் டெசர்ட்டில் இதெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும். ஸோ இங்கே லடாக்கில் சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த ஹை ஆல்டிடியூட் அப்படிங்கிறது இந்த டெரெயின்லாம் வந்து பார்க்குறதுக்கு மார்ஸில் இருக்கும், செவ்வாய் கிரகம் மாதிரியோ நிலவு மாதிரியோ இருக்கும் அப்படிங்கிறதுனால லடாக்கில் வந்து கொண்டு போயிருக்கோம். திரைப்படங்களில் லடாக் இந்த செவ்வாய் கிரகத்தை எப்படிலாம் காட்டுறாங்க, ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இல்லையா, நிறைய மலைகள் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி லடாக் இருக்கிறதுனால அங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்களாம். அதே போல் இந்த 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 மாதிரியான இந்த என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது எங்கெங்கே மாதிரியான இந்த ட்ரைனிங்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா, டெசர்ட்டில், அண்டர் வாட்டர் ஹெபிடேட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல, வொல்கனிக் லேண்ட்ஸ் எரிமலை இருக்கக்கூடிய பகுதிகளில், நீருக்கு அடியில், அப்புறம் பாலைவனங்களில், போலார் ரீஜன்ஸில் இங்கெல்லாம் இந்த ட்ரைனிங் கொடுப்பாங்களாங்க. அதுதான் சொல்கிறாங்க. ஏன் லடாக்கில் கொடுத்த மாதிரி வேறு எங்கெங்கெல்லாம் கொடுப்பாங்கன்னா, எரிமலை இருக்கக்கூடிய பகுதியில் நிறைய அந்த உஷ்ணம் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற பகுதியில், அண்டர் வாட்டரில், பாலைவனங்களில், அப்புறம் பனி பிரதேசத்தில் இங்கெல்லாம் இந்த ட்ரைனிங் வந்து அவங்க கொடுப்பாங்களாம். இது மாதிரி யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க, இந்தியா மட்டும்தான் இந்த அனலாக் மிஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னா, இதே மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க பாருங்கள். நாசாவுடைய நீமோ அப்படிங்கிறது, அப்புறம் சிரியஸ் யூஏவுடைய இந்த சிரியஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது, ஆர்டிக் மார்ஸ் அனலாக் சவல் போர்டு எக்ஸ்பெடிஷன் அப்படிங்கிற அந்த அமேஸ் அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான அனலாக் மிஷனும் வந்து உலகத்தில் நிறைய நாடுகளில் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இது தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தா வந்து டைட்டானியம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்தியாவும் கஜகஸ்தானும் ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்களா. என்ன அப்படின்னா, ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எதுக்காக? ப்ரொடக்ஷன் ஆஃப் டைட்டானியம் ஸ்லக்குங்க. இந்தியாவும் கஜகஸ்தானும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா, இந்த டைட்டானியம் ஸ்லாக் வந்து உருவாக்குறதுக்காக, ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக. இந்த ஸ்லாக்னா வந்து கசடுன்னு சொல்லுவாங்க. இந்த டைட்டானியம் கசடை வந்து உருவாக்குறதுக்காக ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, 2 நாடுகளும் சேர்ந்து. பாருங்கள், இந்த டைட்டானியம் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா, சூரியனில் இருக்கும். அதன் பிறகு வந்து மீட்டியோரைட்ஸ் இந்த எரிக்கல்லாம் வந்து விழுது இல்லையா, அதில் வந்து அதிகமாக இருக்குமா. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது, லைட் வெயிட்டாக இருக்கும், கரோஷன் ரெசிஸ்டன்ட், அதை வந்து துருப்பிடிக்காமல் இருக்கும் அப்படின்றாங்க. அது பிறகு இந்தியாவில் கிடைக்கக்கூடிய அபண்டன்ட் எலிமெண்ட், அபண்டன்ட்னா வந்து நிறைய கிடைக்கக்கூடிய, தாராளமாக கிடைக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்னு சொல்கிறாங்க. 9வது இடத்துல இருக்கக்கூடிய எலிமெண்ட்டாக இது, அதாவது அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய எலிமெண்ட்டில் இது வந்து 9வது இடத்துல இருக்குது அப்படின்றாங்க. இந்த டைட்டானியம் ஸ்லாக் அப்படிங்கிறது பை ப்ராடக்ட்னா என்ன, ஒன்று உருவாகும் போது அதுக்கு துணையாக கிடைக்க ஒரு பொருள் தான் வந்து பை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த டைட்டானியம் டயாக்சைடு பிக்மெண்ட், டைட்டானியம் டயாக்சைடு பிக்மெண்ட்னா நிறமின்னு சொல்லுவாங்க. டைட்டானியம் டயாக்சைடு பிக்மெண்ட் உருவாகும் பொழுது அந்த இல்மினேட் ஓர் தாது, இந்த இல்மினேட் ஓர்லேருந்து இந்த டைட்டானியம் டயாக்சைடு பிக்மெண்ட்டை உருவாகும் போது கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்லாக் தான் வந்து இந்த டைட்டானியம் பை ப்ராடக்ட் தான் வந்து இந்த டைட்டானியம் ஸ்லாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காகலாம் பயன்படுத்தும் பார்க்கும்போது பாருங்கள், ரெக்வயரிங் த டியூரபிலிட்டி அண்டு லைட் வெயிட் மெட்டீரியல்ஸ், ரொம்ப தாங்கக்கூடியதாகவும் அதே போல் லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் உருவாக்குறதுக்கு இந்த டைட்டானியம் ஸ்லக் வந்து பயன்படுத்துகிறாங்களாம். பாருங்கள், ஏரோஸ்பேஸ் காம்போனன்ட்ஸ், அதாவது ஃப்ளைட்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் பாருங்கள், ஏர்க்ராஃப்ட் இன்ஜின்ஸு, ஃப்ரேம்ஸு இதெல்லாம் தயாரிக்கிறதுக்காக. ஏன்னா லைட் வெயிட்டாக இருந்தால் தானே வந்து விமானங்கள் வந்து பறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக. அது பிறகு வந்து மெடிக்கல் இம்ப்ளான்ட்ஸ் பயன்படுத்துறதுக்காக. அது வந்து பயோ கம்பேட்டபிலிட்டி அப்படின்னா அந்த நோய் தொற்று வந்து இதில் அதிகமாக இருக்காது, அதுக்காக பயன்படுத்துகிறாங்களாம். ஆட்டோமோட்டிவ் பார்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஈவன் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் கூட நம்ம இந்த டைட்டானியம் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்காக 2 நாடுகளும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து அலுலோஸ் அப்படிங்கிறது ஒரு சுகர் சப்ஸ்டியூட்டுங்க. இப்போ சர்க்கரை இருக்குது இல்லையா, சர்க்கரைக்கு மாற்றாக வந்துக்கூடிய ஒரு இனிப்பு பொருள் தான் வந்து இந்த அலுலோஸ் அப்படின்றாங்க. இது வந்து சவுத் கொரியன் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப வந்து ப்ராமினன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அலுலோஸ் அப்படிங்கிறது லோ கேலரி இப்போ சுகர் வந்து ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதில் வந்து கேலரிஸ் அதிகமாக இருக்குது, அதை சாப்பிட்டா வந்து வெயிட் அதிகமாக போடும், நிறைய இந்த ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப பாதிப்பு அப்படிங்கிறதுனால அதை பயன்படுத்தக்கூடாதுன்றாங்க இல்லையா. ஸோ இந்த அலுலோஸ் அப்படிங்கிறது லோ கேலரி சுகராங்க. இதுக்கிட்ட சுகர் ரெகுலர் சுகர் மாதிரியே வந்து ஒரு 70% வந்து ரெகுலர் சுகர் மாதிரியே இருக்குமா.
உதாரணத்துக்கு இந்த ஃபிக்லாம் சொல்கிறாங்களா, ஃபிக், ரைசின்ஸ், இந்த மேப்பிள் சிரப்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இது மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்ஸில் வந்து இயற்கையாகவே சில ஸ்வீட்லாம் இருக்கும். நம்ம பழங்களை சாப்பிடும்போது இயற்கையாகவே அதில் ஸ்வீட் இருக்கு இல்லையா, இப்போ மாம்பழம்லாம் சாப்பிடும்போது அது இயற்கையாகவே அதில் ஸ்வீட் இருக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி இந்த ஃபுட்ஸ்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்வீட் வந்து இந்த ஃபுட்லேயும் இருக்கும். இப்போ மாம்பழத்தெல்லாம் வந்து நிறைய சுவை இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுவையெல்லாம் இல்லாமல் ஃபிக்கில் இருக்கக்கூடிய சுவை மாதிரியே இந்த 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 அல்லோஸில் வந்து இருக்குன்றாங்க. இது வந்து யூஎஸ்லேயும் சவுத் கொரியாவிலையும் வந்து அப்ரூவ் ஆகிட்டுருக்கலாம். இப்போ ஒரு ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்னா அது அந்த நாட்டில் வந்து அப்ரூவ் ஆனால் மட்டும் தான் அந்த மார்க்கெட்டில் கொண்டு வர முடியும். ஸோ அது மாதிரி இந்த அல்லோஸ் அப்படிங்கிற இந்த சுகர் வந்து யூஎஸில் அப்ரூவ் பண்ணியிருக்காங்களாம், சவுத் கொரியாவில் அப்ரூவ் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் இன்னுமே வந்து சில ஏரியாக்களில் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் கனடாவெல்லாம் வந்து இதை வந்து இன்னும் அப்ரூவ் பண்ணலையா. இதை வந்து இன்னுமே வந்து ஒரு நோவல் ஃபுட்டாக தான் வந்து சொல்லியிருக்காங்களாம். நோவல் ஃபுட்னா வந்து புது வகையான ஃபுட்டாக தான் இன்னும் பார்க்குறாங்களாம். அது வந்து இன்னும் வந்து அங்கீகாரம் கொடுக்கலன்றாங்க. சரி, இது யூஸ் பண்ணுறதுனால பிளட் சுகர் வந்து அதிகமாக வந்து தாக்கப்படாது. அதன் பிறகு வந்து டூத் டிக்கே அன்லைக் ரெகுலர் சுகர். இப்போ வந்து ரெகுலர் சுகர் நம்ம பயன்படுத்தும் போது பற்கள் இருக்கக்கூடிய அந்த சேதம் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்காது அப்படின்றாங்க. டைஜஸ்டிவ் ஹெல்த் அது மாதிரி நிறைய சுகர் சாப்பிடும்போது டைஜஷன் ப்ராப்ளம் வரும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இதில் ரொம்ப வந்து குறைவாக இருக்கும். இதை வந்து அதிகமாக வந்து பாடி வந்து அப்சர்வ் பண்ணாது. பாருங்கள், யூரின் மூலமாகவே இதை எலிமினேட் பண்ணிடும். இதெல்லாம் வந்து இந்த அல்லோஸ் அப்படிங்கிற இந்த சுகர் சப்ஸ்டியூட்டை பயன்படுத்தும் போது கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்றாங்க. அடுத்ததாக 6G டெக்னாலஜிங்க. 6G இப்போ 5G 3G போயிட்டு 4G போயிட்டு 5G போயிட்டு இப்போ 6G வந்திருக்குது. என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த 2030க்குள்ள பாரத் 6G மிஷன் அப்படிங்கிற இந்த 6G மிஷன் மூலமாக, இந்த மிஷன் மூலமாக 6Gயை எப்படி வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமாகுது. இந்த பாரத் 6G மிஷனை வந்து எப்போ கொண்டு வந்திருக்காங்க, 2023 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக வந்து இந்தியாவில் ஒரு லீடிங் 6G கண்ட்ரியாக வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது, வேர்ல்டு லெவலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. இது யாரோட வந்து குளோபல் அலையன்ஸ் கொண்டிருக்காங்க இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது, நெக்ஸ்ட் ஜி அலையன்ஸ், யூஎஸ்டைய நெக்ஸ்ட் ஜி அலையன்ஸ் அவங்களுடையும், அதுக்கு ஃபின்லாண்டுடைய 6G ஃப்ளாக்ஷிப், சவுத் கொரியாவுடைய 6G ஃபோரம், இவங்களோட வந்து குளோபல் அலையன்ஸ் வந்து கொண்டு இருக்குது இந்தியா அப்படிங்கிறது. இந்தியாவுடைய இந்த பாரத் 6G விஷன் அப்படிங்கிறது 2023 கொண்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு ஒன் டே ஒன் ஜீனோம் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு மிஷனுங்க. இது இனிஷியேட்டிவ். இது என்ன அப்படின்னா, ஒன் டே ஒன் ஜீனோம்னா வந்து மரபணு அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் கவுன்சில், பிரிக்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன் டே ஒன் ஜீனோம் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. சாரி, நான் உங்களுக்கு வந்து சில விஷயங்களை காட்டணும்னு எடுத்து வச்சுட்டே இருந்தேன். அதை வந்து நான் உங்களுக்கு காட்டாமலே போயிட்டேன். பாருங்கள், இந்த மேலே பார்த்தோம் இல்லையா, சாரி இந்த மேலே பார்த்தது இந்த அனலாக் ஸ்பேஸ் மிஷன் அப்படிங்கிறது. ஸோ இதுதாங்க இந்த அனலாக் ஸ்பேஸ் மிஷன் அப்படிங்கிறது. பாருங்கள், லடாக்கில் இருக்கக்கூடிய இந்த பகுதிங்க இது. இதில் வந்து இது மாதிரி இந்த மாதிரி ஒரு கேபின் மாதிரி ஒரு அமைச்சு இதில் பண்ணியிருக்காங்க. இதனுடைய அட்மாஸ்பியர் பார்க்கும்போது இதில் தாங்க இது மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளே அவங்க தங்கி அவங்க எப்படி வந்து அந்த அட்மாஸ்பியர் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அதுக்கு அல்லோஸ் சுகர் சொல்லியிருந்தோம் இல்லையா, இதுதாங்க இந்த அல்லோஸ் சுகர் அப்படிங்கிறது. பார்க்கறதுக்கு சுகர் மாதிரியே இருக்குது இல்லையா, இந்த அல்லோஸ் சுகர் இதை பயன்படுத்தும் போது ஒரு சுகர் சப்ஸ்டியூட்டாக வந்து இருக்கான். அதன் பிறகு நம்ம ஒன் டே ஒன் ஜீனோம் இனிஷியேட்டிவ் பார்த்தோம் இல்லையா, இந்த ஒன் டே ஒன் ஜீனோம் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது இதுதான். இந்த இனிஷியேட்டிவ் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஒன் டே ஒன் ஜீனோம் அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவ் இது. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிறது ஒரு மைக்ரோபியல் டைவர்சிட்டிங்க. இங்கே வந்து நிறைய ஒரு மைக்ரோபியல் டைவர்சிட்டி, நிறைய வந்து இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. இந்த ஜீனோம் அப்படிங்கிறது நிறைய இருக்குது இல்லையா, நிறைய மரபணு சார்ந்த நிறைய வெரைட்டிஸ் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறதுனால, ஸோ அதை ஸ்டடி பண்ணுறதுக்காக பாருங்கள், டு சீக்வன்ஸ் அண்ட் அனலைஸ் த ஜீனோம்ஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஃபவுண்ட் இன் இந்தியா. இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து இந்தியாவில் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால அதை ஸ்டடி பண்ணுறதுக்காக, அதை சீக்வன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பாருங்கள், இதை ஸ்டடி பண்ணுறது மூலமாக சாயில் ஃபார்மேஷன் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். இந்த இருக்கக்கூடிய அந்த மண்ணோடைய அந்த ஃபார்மேஷன் தெரிஞ்சிக்க முடியும், மினரல் பியூரிஃபிகேஷனை தெரிஞ்சிக்க முடியும், டீக்ரேடேஷன் ஆஃப் ஆர்கானிக் வேஸ்ட், இதெல்லாம் வந்து டாக்ஸிக் பொல்யூட்டன்ஸ், இதெல்லாம் வந்து எப்படி இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக இந்த இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நாம் திரும்ப தெரிஞ்சுக்கிறோம். இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்க்கும்போது என்விரான்மெண்ட் நம்மளால் பாதுகாக்க முடியும், அக்ரிகல்ச்சர்ஸ்க்கு நம்ம வந்து இதன் மூலமாக நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்க முடியும், ஹெல்த் கேர் அப்ளிகேஷன்ஸ் வந்து கொண்டு இருக்க முடியும். ஏன் அப்படின்னா எதுக்காக கொண்டு வராங்கன்னா, இந்த ஜீனோமை ஸ்டடி பண்ணுறது மூலமாக இப்போ கோவிட்னு ஒன்று வந்துச்சு, கோவிட் வைரஸ் நம்ம ஸ்டடி பண்ணுறது மூலமாக அது எப்படி வந்து அழிக்கிறது, ப்ரிவென்ட் பண்ண முடியும், அது டிசீஸ் எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா.
ஸோ அதுபோல் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஜீனோமை வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறது மூலமாக அதை சீக்வன்ஸ் பண்ணுறது மூலிமா அதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நமக்கு தெரியும். எந்தெந்த மாதிரியான இஷ்யூஸுக்கு எந்தெந்த மாதிரியான ஜீனோம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டடிக்காக தான் இந்த ஒன் டே ஒன் ஜீனோம் அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இதில் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் நவம்பர் மாதத்தில் நடந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்றது தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்கல. நம்ம இதில் கொடுத்துருக்கிறதே வந்து இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதன் பிறகு எதெல்லாம் படித்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நம்மளால் மைண்டில் லாங் டேர்ம் வந்து ஞாபகத்தில் வச்சுக்க முடியும், அந்த மாதிரி நியூஸஸ் மட்டும் தான் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ வாஜிராம் ரவி அவர்களுடைய வெப்சைட்டில் வந்து இந்த பிடிஎஃப் வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. இந்த மந்த்லி மேகசின் அப்படிங்கிறது நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்னும் தேவையான நியூஸ் வந்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.